ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற சிறுமலை மலைப்பகுதியில தாங்க இருக்கோம். சிறுமலைக்கு மேல இருக்கிற அகத்தியபுரம் வில்லேஜ் இது. அகத்தியபுரத்திலிருந்து நாம இந்த பஸ் வந்து 12:15 எடுப்பாங்க. நம்ம இந்த பஸ்ல ஏறிட்டு நாம சிறுமலை மெயின் வில்லேஜ் இருக்கு இல்லைங்களா, சிறுமலை புதூர், அங்க இறங்கி ரெசார்ட்ஸ் எல்லாம் இருக்குங்க. ஸோ இங்கே வந்தால் ஸ்டே பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, ஃபுட்டுக்கு என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம சிறுமலை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ மேலே வந்து சிறுமலை மேலே நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாம் இல்லைங்க, ஒரு சில ஃபால்ஸ் எல்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் வந்து ஹிடன் பிளேசஸ் மாதிரி தான். ஸோ டூரிஸ்ட் வந்து மேலே வெள்ளிமலை போகிறதுக்கு வராங்க பக்தர்கள். 12 மணிக்கு நாம் காலையிலேயே வந்துட்டு போயிட்டோம். ஸோ இந்த பையன் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பையன் தான் கைட் பண்ணால் நம்மளை மலை மேலே வரைக்கும் போகிறதுக்கு கூடவே வந்தாங்க. லாஸ்ட் வீடியோவில் நம்ம மலை மேலே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், வழிபட்டுட்டு வந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காம இருந்தால் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கீழே போயிட்டு மெயின் சிறுமலை கிராமம் இருக்குது, சிறுமலை புதூர் கிராமம் சொல்லுவாங்க, ஊராட்சி. அங்கே போயிட்டு அங்கே தான் ரெசார்ட்ஸ் எல்லாம் இருக்கும், டூரிஸ்ட் பிளேசஸ் வந்தால் தங்கிறதுக்கு ஹோம் ஸ்டேலாம். ஸோ அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நாம் கீழே திண்டுக்கல் போகலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சிறுமலை சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாம கிளம்புனது பாத்தீங்கன்னா அகத்தியபுரம் அப்படிங்கிற வில்லேஜுங்க. அகத்தியபுரத்துக்கு தாண்டியும் பாத்தீங்கன்னா தென்மலை அப்படிங்கிற ஒரு மலை கிராமம் இருக்கு.
ஸோ நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ் பாத்தீங்கன்னா தென்மலை வரைக்குமே போகுங்க. பட் ஆனா நம்ம வரும்போது ஒரு பிரைவேட் பஸ்ல வந்தோம், அம்மன்ங்கிற பிரைவேட் பஸ்ல. அந்த பஸ் வந்து அகத்தியபுரம் வரைக்கும் வரும். ஸோ நீங்க கேட்டுக்கணும், திண்டுக்கல்ல இருந்து ஏறும்போது அகத்தியபுரம் வரைக்கும் போகுமா, தென்மலை வரைக்கும் போகுமா, இல்ல சிறுமலை புதூர் அல்லது பழையூர் வரைக்கும் வருமா அப்படின்னு கேட்டுக்கணும். ஒவ்வொரு பஸ்ஸும் வந்து ஒவ்வொரு மாதிரியான டெஸ்டினேஷன்ஸோட வராங்க. பட் இருந்தாலும் மேல வந்துட்டு நீங்க கேட்டு போய்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ மேல வந்து ஒரு ப்ராப்பர் ஊராட்சி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குங்க. ஸ்கூல்ஸ், அதுக்கப்புறம் பேசிக் ஃபெசிலிட்டிஸ், அதுக்கப்புறம் ஸ்டே பண்றதுக்கான அகாமடேஷன்ஸ், ரோட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ மேல இருக்கிற கிராம மக்களுக்கு கீழே காலேஜ் அல்லது ரொம்ப மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்னா தான் வந்து கீழே வர மாதிரி இருக்கும். அதர்வைஸ் பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து மேலேயே இருக்குங்க. ஆஹா, ஒரு டூ வீலர் காரு கொஞ்சம் ஸ்கிட் ஆயிட்டாரு. ஸோ இது கொஞ்சம் ரொம்ப டேர்னிங் இல்லை, அதனால ப்ராப்பர் ஹாரன் அடிச்சுட்டு தான் வந்தாங்க. இருந்தாலும் வந்து லைட்டா ஸ்கிட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பஸ்ஸு சிறுமலை, பழையூர், புதூர் இருக்கிற ஏரியாஸ்க்கெல்லாம் வந்துருச்சுங்க. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஊராட்சி ஒன்றிய பள்ளி வளாகம், அதுக்கப்புறம் ஊராட்சி ஒன்றிய ஆஃபீஸ் இருக்கு பாருங்க. தமிழ் வாழ்கன்னு போட்டிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் வந்து புதுசா கட்டியிருக்காங்க போல. பரவாயில்லைங்க, எவ்வளவு ஹில் ஏரியாவா இருந்தாலும் அங்கேயும் வந்து நம்ம பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஏன்னா நம்ம நிறைய பக்கம் டிராவல் பண்றோம், மேகமலை டிராவல் பண்ணோம், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ரிமோட் ஏரியாஸ் எல்லாம் நம்ம டிராவல் பண்ணியாச்சுங்க. எல்லா ரிமோட் ஏரியாஸ் வரைக்குமே வந்து ரோட் ஃபெசிலிட்டிஸ் ஆகட்டும், ஒரு பேசிக் லைக் என்ன சொல்றது, கவர்மெண்ட் ஆஃபீஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும் அல்லது ஸ்கூல்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து ஒரு ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட நம்ம மாநிலத்துல டெவலப் ஆயிட்டு இருக்கிறது வந்து ரொம்பவே ஹாப்பியான விஷயம். ஸோ நாம அகத்தியபுரத்திலிருந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய சிறுமலை பழையூர் கிராமம் இதுதாங்க. ஸோ சிறுமலை மலை மேல பாத்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி மலை கிராமங்கள் இருக்குங்க. அந்த மலை கிராமங்களுக்கெல்லாம் வந்து இதுதான் வந்து ஒரு மெயின் ஹப்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பேசிக் ஃபெசிலிட்டிஸ், மார்க்கெட் பண்றதுக்கு, மார்க்கெட்ஸ்க்கு வர்றதுக்கு அல்லது ஷாப்பிங் வர்றதுக்கு, வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த சிறுமலை பழையூர் தான் வந்து ஒரு ஹப்னு வச்சுக்கோங்களேன். மேல எல்லா பொருட்களும் கிடைக்கும் அப்படின்னா நம்ம சிறுமலை பழையூர் தான் வரணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாமளும் சிறுமலை பழையூர்ல இறங்கியாச்சுங்க. வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் டூரிஸ்டுக்கு இருக்கு சிறுமலை சுத்தி அப்படின்ட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிறுமலையில் இருக்கிற பழையூர் டவுன் வந்து இறங்கியாச்சுங்க அகத்தியபுரம்ல இருந்து. ஸோ சிறுமலைக்கு வந்தா ஸ்டே பண்றதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கும், கொஞ்சம் ஒரு டவுன் என்விரான்மெண்ட் மாதிரி எல்லா பொருட்களும், அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் எங்க கிடைக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோல ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். இப்போ வாங்க நம்ம சிறுமலை மேல இருக்கிற பழையூர் டவுனை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அகத்தியபுரம்ல இருந்து பழையூர் டவுன் வந்து இறங்கியாச்சுங்க சிறுமலை மேல. ஸோ சிறுமலை, தென்மலை எல்லாம் மேல இருக்கு இல்லையா, வெள்ளிமலை கோவில். ஸோ அதெல்லாம் வந்து இன்டீரியர் கிராமங்க, சிறுமலை மேல இருக்கிற இன்டீரியர் கிராமங்கள்ங்க. ஸோ ஒரு கொஞ்சம் டவுன் என்விரான்மெண்ட், அத்தியாவசிய பொருட்கள், இந்த மாதிரி டூரிஸ்ட் கேப்ஸ் எல்லாம் எங்க கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா பழையூர் அப்படிங்கிற ஒரு குட்டி டவுன் இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, ஃபுட்வேர், ஜவுளி ஸ்டோரு, ஜென்ரல் ஸ்டோர்ஸு, இங்க பாருங்க செக்கு எண்ணெய், இந்த மாதிரி அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் வந்து பழையூர் டவுன்ல தான் கிடைக்குது. ஸோ இங்க நிறைய ஹோம் ஸ்டேஸும் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ மெதுவாக அப்படியே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியதுதான். கொஞ்சம் நல்லா பஜார் ஏரியா மாதிரி இருக்கு பழையூர் டவுன்ல. இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ், ஹார்ட்வேர் ஷாப்ஸு எல்லாமே வந்து பழையூர் டவுனில் நிறையா அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு. அத்தியாவசிய பொருட்களான பால் பொருட்கள், மளிகை சாமானங்க எல்லாமே வந்து பழையூரில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க போல். சிறுமலை மலை மேலே இருக்கிற கிராமங்களுக்கு இதுதான் வந்து ஒரு ஹப்பு மாதிரிங்க. மக்களே 12:45 ஆகுதுங்க. பழையூரில் அம்மன் ஹோட்டல்னு ஒன்று இருக்குது. ஸோ நாம் இங்கே லஞ்ச் சாப்பிட்டு போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து இந்த மொடவாட்டுக்கால் கிழங்கெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து இந்த முட்டி வலிக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. ஆட்டுக்கால் மாதிரியே இருக்கும், பட் ஆனால் வெஜ்ஜு. இது வந்து கிழங்கு, பாறைகள் இடுக்கில் இருந்து கிடைக்கும். மலை பிரதேசங்களில் தான் வந்து இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு கிடைக்குங்க.
கிலோ 100 ரூபான்னு விற்கிறாங்க சிறுமலை மேல. ஸோ வந்தா வாங்கிட்டு போங்க. இங்கேயே வந்து இதோட செய்முறை விளக்கமும் கேட்டுட்டு போங்க எப்படி செய்யணும்னு. இதுல சூப்பெல்லாம் செஞ்சு குடிக்கலாங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. அது போக பார்த்தீங்கன்னா மலை வாழையெல்லாம் விற்கிறாங்க. இங்க பாருங்க, சிறுமலை மலை மேல விளையிற மலை வாழைப்பழங்கள். இதுவும் வந்து மருத்துவ குணம் நிறைஞ்சது. ஸோ இந்த மாதிரி நிறைய பொருட்கள் கிடைக்குது. மலை தேன் விற்கிறாங்க. இங்க உள்ள பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய வகை வகையான மலை தேன்கள் எல்லாம் விற்கிறாங்க. ஸோ இது வந்து 1 லிட்டர் 900, 1500 இந்த மாதிரி நிறைய ரேஞ்சில் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு தேனுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ரேட்டு. அதுக்கப்புறம் ஸ்பைசஸ், குருமிளகு இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் கூட கிடைக்குது. ஸோ வாங்க நம்ம அம்மன் ஹோட்டலில் லஞ்ச் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் சிறுமலையை. ஹோட்டலில் டீ, காஃபி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்குங்க. வடை, பஜ்ஜி. ஒரு டிபிக்கல் மலை கிராமத்து ஹோட்டல். நல்லா இருக்குல்ல? நம்ம பழையூர் மெயின் டவுன்ல இருந்து கொஞ்சம் நம்ம கீழே வந்தோம்னா உங்களுக்கு நிறைய ரெசார்ட்ஸ் இருக்குங்க. இங்க சஃபயர் ரெசார்ட்னு ஒன்று இருக்கு. ஸோ உங்களுக்கு நம்பரோட காமிக்கிறேன். ஸோ இன்கேஸ் நீங்க சிறுமலை வரதுன்னா இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு நீங்க புக் பண்ணிக்கலாம். இது வந்து சஃபயர் ரெசார்ட் 50 மீட்டர்ஸ்ல தான் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஃபி கவுண்டின்னு சொல்லிட்டு ரெசார்ட்ஸ் இருக்குங்க. காஃபி கவுண்டி சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் நித்தின் ஹாலிடே இன் அண்ட் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. அண்ட் ஹாலிடே இன் ஸ்டே பண்ணுறதுக்கு வேற லெவலுங்க. இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. இங்கே பாருங்க, பழையூர் போஸ்ட் ஆஃபீஸ், சிறுமலை. ஸோ இது 2 ஹோட்டலுமே நம்பர்ஸோடு இருக்குது பாருங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து போகிற வழி போல். வேறு லெவலில் இருக்குங்க பிளேசஸ்ஸு. ஐயோ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சஃபயர் இன் கிரீன் வேலி ஃபார்ம், நிதின் ரெஸ்டாரண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த சைடு. அங்கேருந்து இறங்கி வந்தாவே வந்து உங்களுக்கு சிறுமலை பழையூரோட போர்டு வச்சுருப்பாங்க, நேம் போர்டு. ஸோ அதுலேயும் வந்து கிரீன் வேலி ஃபார்ம் கூட நம்பர் இருக்குது பாருங்க. ஆஹா, மேகம் மூடிட்டு இருக்குங்க. எந்த நேரத்தில் வேணாலும் மழை வரலாம். ஸோ ஆப்போசிட்டில் ஒரு சூப்பரான சென்ட் ஜோசப்ஸ் சர்ச் இருக்குங்க. மலை மேல் இருக்கிற கோவில்கள், வழிபாட்டு தலங்கள், சர்ச் எல்லாமே வந்து செம்ம அழகான இடங்கள்ங்க. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க. சிறுமலை பழையூர் சென்ட் ஜோசப்ஸ் சர்ச்சு வேற லெவலுங்க. வாவ். ஸோ இங்கிருந்து நம்ம கீழே போனால் நிறைய இந்த மாதிரி கிராமங்களுக்குள்ள போகிற ரோடுகள் பிரியுது. எல்லா ரோடுமே வந்து நல்லா குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இந்த வகையில் பார்த்தா செம்ம ஒர்க் பண்ணுறாங்கன்னு தான் சொல்லணும். இதெல்லாம் வந்து முதல்வரின் கிராம சாலைகள் திட்டத்தின் மூலமாக கட்டியிருக்காங்க போல். ஃபுல்லாக பார்த்தா சுற்றி சுற்றி தோட்டங்கள் தான் இருக்குது. காஃபி தோட்டங்கள், அதுக்கப்புறம் மிளகு, இதெல்லாம் விளைபொருட்கள் விளையிற இடங்கள். பயோடைவர்சிட்டி பார்க்கு தான் சிறுமலை ஃபுல்லாகவே. இங்கே பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்டேஸ்க்கான நம்பர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிவாஜி ஹவுஸ், இதில் எல்லாமே நம்பர்ஸ் இருக்குது, நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கடமணக்குளம் ரோடுங்க. இது பாருங்க, என்வி ரெசிடென்சி. ஸோ இதுக்கும் வந்து நம்பர் கொடுத்துருக்காங்க போர்ட்லேயே. பார்க்கிங்கான ஸ்பேஸு எப்படி இருக்கும் ரூம்குள்ளே அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருக்காங்க. கடமணக்குளம் ரோடு, பழையூர், சிறுமலை, திண்டுக்கல். ஸோ ஒரு பீஸ்ஃபுல் என்விரான்மெண்ட்டில் நீங்கள் வந்து ஸ்டே பண்ணிட்டு போகணுன்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க சிறுமலை மேலே. சான்ஸே இல்லைல்ல. நம்ம இன்னும் கொஞ்சம் ஊரோட அவுட்டருக்கு வந்திருக்கோங்க. சிறுமலை பழையூர்லேருந்து கீழே வந்தால் ஒரு குட்டி விநாயகர் டெம்பிள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வண்டிகளில் தான் வந்து மேலே விளைபொருட்கள் எல்லாம் வந்து கீழே கொண்டுட்டு போகிறாங்க எஸ்டேட்ல இருந்து. ஸோ இங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான லேக் இருக்குங்க. செம்ம ரம்யமாக இருக்கு பார்க்கறதுக்கு. ஓ மை காட், இங்கே பாருங்க, வேற லெவலுங்க. ஐயோ, இங்க பாருங்களா, தாமரை பூத்துருக்கு. சான்ஸே இல்லைங்க.
அப்படியே ஒரு புகை மூட்டை மாதிரி இருக்குங்க. செம்ம அழகு. ஐயோ, வண்டியில பாத்தீங்களா மூட்டை மூட்டையா காஃபி கொட்டைகள் எல்லாம் ஏத்தி கீழே கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க. சுத்தியும் காஃபி எஸ்டேட்டுங்க. ஐயோ, செம்ம ரம்யமா இருக்கு மக்களே. சிறுமலை மேல சொர்க்கமே இருக்குங்க. அழகு. அங்க ஒரு குட்டி கிராம தேவதை கோவில் மாதிரி இருக்கு பாருங்களா, வாங்க போய் பார்க்கலாம். மக்களே, சிறுமலை ஒரு சொர்க்க புரியுங்க. இங்க பாருங்களா, ஐயோ என்ன அழகு. கொடைக்கானல் மேல இருக்கிற அளவுக்கு வந்து கொடைக்கானல் ஊட்டி அளவுக்கு அவ்வளவு சில்னஸ் இல்ல, மேனேஜபிள் சில்னஸ் தான். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அந்த ஒரு மாதிரி ஹேசியா வந்து ஒரு பனிமூட்டை இருந்துட்டே இருக்கு எப்பவுமே. சான்ஸே இல்லைங்க. ஐயோ, உள்ளுக்குள்ள நிறைய காய்கறிகள் எல்லாம் கூட விளைவிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் பெப்பர் சொல்லுவாங்கல்ல, குறுமிளகு தோட்டங்கள், ஸோ அதெல்லாம் இருக்கு. உள்ள ஒரு ஹோம் ஸ்டே இருக்குன்னு நினைக்கிறேன் பின்னாடி. இங்க பாருங்க, அதுவும் போய் பார்த்துட்டு போலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு குட்டி கோவில் இருக்குங்க. இங்க பாருங்க, குளத்தோட கரையில அழகோ அழகு. அங்கங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மலை மேல ஏறுற ரோடுகள் இருக்கு எஸ்டேட்டுக்குள்ள போறதுக்கு. வாட் a பியூட்டிங்க சிறுமலை. ஓ மை காட், சான்ஸே இல்ல. அந்த குளத்து கரையில இருந்து நம்ம உள்ள வந்திருக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா காஃபி தோட்டத்துக்குள்ள காஃபி முளைச்சிருக்கு பாருங்க. நானும் இப்பதான் இவ்வளவு க்ளோஸா பாக்குறேன். காஃபி கொட்டைகள் ஒரு பழம் மாதிரி வந்திருக்கு பாருங்களேன், பெர்ரிஸ் மாதிரி. இதை எடுத்து காய வச்சுதான் வந்து காஃபி கொட்டை பண்ணி அதுக்கப்புறம் அதுல இருந்து ரோஸ்ட் பண்ணி பவுடர் எடுக்கிறாங்க, காஃபி பவுடர். வாவ், எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்களேன். ரம்யமான என்விரான்மெண்ட்டுங்க. அங்கங்க வந்து கிணறு தோண்டி இருக்காங்க. ஐ திங்க் சுனையில இருந்து போற தண்ணியே வந்து அந்த கிணத்துல ஃபில் ஆயிடும்னு நினைக்கிறேன். ஐயோ அற்புதம், சான்ஸே இல்லாம இருக்குங்க. வாவ். மக்களே, நமக்கு பின்னாடி இருக்கிறது ஹோம் ஸ்டே இல்லைங்க, இண்டிவிஜுவல் ஹவுஸ். ஸோ அவங்களோடதான் நினைக்கிறேன் இங்க இருக்கிற காஃபி தோட்டங்கள். மேல வந்து காய்கறி மாதிரி ஏதோ பீன்ஸ் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கொடி கட்டி இருக்காங்க பாருங்க மேல. ஸோ மோஸ்ட்லி பீன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாவ், சான்ஸே இல்லைங்க. நீங்க ஒரு 2 days ஸ்டே பண்ற மாதிரி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, ஒரு வீக்கெண்ட்ல வீக் டேஸ்ல எப்படி வேணாலும் சூப்பரா மெதுவா நீங்க ரிலாக்ஸ்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான இடமா இருக்கு. நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் மாதிரி இல்ல, மொத்த ஊருமே டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி தான் இருக்கு, சைட் சீயிங் பாயிண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கு. வாங்க இன்னும் கொஞ்சம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நாம சிறுமலை பழையூர்ல இருந்து இங்க டோலுக்காடு அப்படிங்கிற ஊர் இருக்குங்க, அதை தான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அங்கேயும் வந்து நிறைய ரெசார்ட்ஸ் எல்லாம் இருக்கும். காஃபி செடியில இங்க பாருங்களேன், பெர்ரிஸ் மாதிரி கொத்து கொத்தா இருக்குங்க. வாவ், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு க்ளோஸா பாக்குறதுனால மலைப்பா இருக்குங்க. ஸோ இங்க மக்கள் நிறைய வந்து 2 வீலர்ஸ் தாங்க டிபெண்ட் ஆகியிருக்காங்க. பஸ் எவ்ரி 1 ஹவருக்கு ஒரு பஸ் இருக்கு, பட் அந்த பஸ் வந்து எல்லா கிராமத்துக்கும் போகாது. சில பஸ்ஸஸ் வந்து சிறுமலை வரைக்கும் வரும், சில பஸ்ஸஸ் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அகஸ்தியபுரம்னு ஒரு ஊர் இருக்கு, அங்கே வரைக்கும் போகும். இன்னொரு கவர்மெண்ட் பஸ் வந்து தென்மலை வரைக்கும் போகும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பஸ்ஸும் ஒவ்வொரு ஏரியா வரைக்கும் தான் போகும். நம்ம பஸ் பற்றி பேசும்போது கரெக்டாக ஒரு பஸ் வருது பாருங்க. இது தென்மலை வரைக்கும் போற பஸ்ஸுங்க. அழகு 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 அழகோ அழகு நம்ம சிறுமலை. மக்களே, சிறுமலை மேல் இருக்கிற ஒரு காட்டேஜ் எப்படி இருக்குன்னு பாருங்க. பிரைவேட் ப்ராப்பர்ட்டி தான், செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. ஐயோ, இங்க பாருங்க, சான்ஸே இல்லைல்ல. அழகா லான்ஸ் எல்லாம் வச்சு செம்ம பியூட்டிஃபுல்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க.
சூப்பர் இல்லை? உள்ளேயே வந்து பலாமரம், அதுக்கப்புறம் லான்ஸ் தான் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. வாவ்! நம்ம நசீம் காட்டேஜிலிருந்து கொஞ்சம் மேலே வந்தோன்னா இங்கே பாருங்களேன், அழகான வியூ, ஃபாரஸ்டோட வியூ. அதுக்கப்புறம் இந்த சைடு பாருங்களேன், ஒரு பியூட்டிஃபுல்லான பள்ளிவாசல். சுற்றி வந்து எங்கே பார்த்தாலும் காஃபி எஸ்டேட்ஸ் தான். காஃபி, மலைவாழை, அதுக்கப்புறம் அங்கங்கே இருக்கிற மரங்களில் குறுமிளகு கொடி வளர்ந்துருக்கு. இயற்கை அழகை கொட்டி வச்சிருக்குங்க சிறுமலை மேலே. ஐயோ, வேற லெவல். மக்களே, நம்ம டவுன் ஏரியா, சிறுமலை பழையூர் டவுன் ஏரியா, அதுக்கப்புறம் ரெசார்ட்ஸ் எங்கெல்லாம் ஸ்டே பண்ணலான்னு பார்த்தோம். இங்கே பாருங்களேன், கொஞ்சம் மேலே வந்தால் சிறுமலை பழையூருக்கும் டோலுக்காடுங்கிற ஏரியாவுக்கும் இடையில டீ கெஃபேன்னு ஒன்று இருக்குங்க. இங்கே என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஜிப்லைன் இருக்குங்க சிறுமலை மேலே. வேற லெவலுங்க. ஐயோ, க்ளோஸ்அப்பில் போய் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ டீ கஃபே ஞாபகம் வச்சுக்கோங்க, சிறுமலை பழையூர் பக்கத்தில். ஸோ கெஃபேலேருந்து உள்ளே போனோன்னா ஜிப்லைன், லேண்ட்ஸார்பிங், இந்த மாதிரி நிறைய ஃபன் ஆக்டிவிட்டீஸ் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க. ஓ, இந்த ஹில்லிருந்து மேலே போகும் போல் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. செம்மங்க. ஸோ நிறைய அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸும் இருக்குங்க சிறுமலை மேலே. வேற லெவல் ப்ரோங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ சிறுமலைக்கு இந்த மாதிரி நிறைய பைக்கர்ஸ் வருவாங்க. நீங்களும் பைக்கில் வந்தால் நிறைய ஹிடன் பிளேசஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ நாம் டீ கஃபேக்கு வந்து பார்த்தது, இப்போ ஜிப்லைன் பார்த்தது வந்து சிறுமலை ஸ்கைலேண்ட் அட்வென்ச்சர் பார்க்குங்க. உள்ளே வாங்க, ரிசப்ஷனிஸ்ட் இருக்காங்க. டைமிங் வந்து 9 AM to 6 PM. என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜிப்லைன், ரோப் ஆக்டிவிட்டீஸ், ஸ்கை சைக்கிளிங், பங்கி, ட்ராம்போலைன், ஏடிவி ரைடு, இதெல்லாம் இருக்கு. ஐ லவ் சிறுமலை செல்ஃபி பாயிண்ட் வேறு இருக்கு பாருங்க, ஸ்கைலேண்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே ஒருத்தர் இருக்காரு. ஹாய் ப்ரோ. ப்ரோ டெய்லியுமே ஓப்பனாக இருக்குமா? ஓகே. ஸோ என்ன ப்ரைஸஸ் ப்ரோ இங்கே இருக்கிற அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ்க்கெல்லாம்? டேரிஃபில் பார்த்தா தெரியுமா? மக்களே, டேரிஃப் கார்டு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஆர்ச்சரி, ஏடிவி ரைடு, போட்டிங், இது வேணால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் சிறுமலை வர்றதுக்கு பிளான் பண்ணிங்கன்னா அதுக்கு தான் இந்த மாதிரி பட்ஜெட் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. போட்டிங், பங்கி, ட்ராம்போலைன், பர்மா பிரிட்ஜ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஹார்ஸ் ரைடெல்லாம் கூட இருக்கா ப்ரோ? சாட்டர்டே சண்டே மட்டும் இருக்குங்களா? கிட்ஸ்க்கும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது பாருங்கள். கிட்ஸ் போட்டிங், கிட்ஸ் ரோப் ஆக்டிவிட்டீஸ், ஸ்கை சைக்கிளிங், நிறைய இருக்குங்க. அண்ட் வித்தின் பட்ஜெட் தான் இருக்குது, ரொம்ப காஸ்ட்லி எல்லாம் இல்லை. ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸை ட்ரை பண்ணலாம். ஓ ஓகே. மக்களே, பின்னாடி காம்போ பேக் வேறு இருக்குங்க. நீங்கள் 2-3 ஸ்போர்ட்ஸ் சேர்ந்து ட்ரை பண்ணால் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ ரோப் காம்போன்னு போட்டு ரோப் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் 3 செலக்ட் பண்ணிங்கன்னா ஆக்சுவல் டோட்டல் ப்ரைஸை விட 150 rupees கம்மி. அது மாதிரி தான் ஜம்போ காம்போன்னு இருக்குது. சூப்பருங்க, வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. கிட்ஸ் காம்போ இருக்குது. சூப்பர் ப்ரோ. ஸோ இதுக்கு சேஃப்டி இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி தருவீங்க? ஓகே. மக்களே, இங்கே பாருங்கள், இதுதான் என்ட்ரன்ஸு. ஓகேவா? சூப்பராக இருக்குங்க. செம்ம நீட்டாக நேச்சுரல் என்விரான்மெண்ட்டில் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள். ஸோ இங்கே பிக்சர்ஸ் எல்லாம் இருக்குது. ஏடிவி ரைட், ஸ்கை சைக்கிளிங்னா இதுதான். கிட்ஸ் ட்ராம்போலைன், இந்த குதிக்கிறது. பஞ்சி ட்ராம்போலைன், இது அடல்ட்ஸுக்கு ரொம்ப ஹைட்டாக இருக்கும். வால் கிளைம்பிங், ஆர்ச்சரி, ரோப் கோர்சஸ், கீழே பாருங்கள் வாட்டர் ரோலர், கமாண்டோ நெட், ஜிப்லைன், லேண்ட்ஸார்பிங், பர்மா பிரிட்ஜ், போட்டிங் எல்லாம் வச்சுருக்காங்க.
சூப்பருங்க, வேற லெவல்ல இருக்கு. ஸோ சிறுமலையில் உங்களுக்கு எக்கச்சக்கமான என்டர்டெயின்மெண்ட் ஆக்டிவிட்டீஸும் இருக்கு மக்களே. சிறுமலை பழையூர்ல இருந்து இன்னும் கொஞ்சம் மேலே வந்தாச்சுங்க. நம்ம அந்த ஸ்கைலைன் அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் தாண்டி இங்க வந்து மம்மி டாடி பிக் பாஸ் ரெசார்ட்னு இருக்கு. என்னென்ன மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்களா. சிறுமலை ஸ்விம்மிங் பூல் கூட அவைலபிள்ங்க. ஸோ உங்களுக்கு ஸ்விம்மிங் பூலோட ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ரெசார்ட்ல புக் பண்ணலாம். மம்மி டாடி நம்பர்ஸோட இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் உள்ள வியூ. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க. வாவ், சான்ஸே இல்லைங்க. இங்கேயும் வந்து கிட்ஸ்க்கான ஃபன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வச்சிருக்காங்க மக்களே. செம்ம சூப்பருங்க, சான்ஸே இல்லை. இங்கே பாருங்க, என்ட்ரன்ஸ் ரிசப்ஷன் ஆஃபீஸ் இருக்கு. இங்கே கிட்ஸ் பிளே ஏரியா வேற வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபேமிலியோட கிட்ஸோடலாம் வந்தால் செம்ம சூப்பரான என்விரான்மெண்ட்டாக இருக்குங்க. ஸ்விம்மிங் பூல் வேற இருக்கு, வேற லெவல். மம்மி டாடி ரெசார்ட்ல இருந்து கொஞ்சம் ஒரு 50 மீட்டர்ஸ் மேலே வந்தா CKCM ரெசார்ட்னு ஒன்று இருக்குங்க. அதோட நம்பர்ஸ் இருக்கு பாருங்க. ஸோ இங்கே வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்கிற மாதிரி தெரியல, பட் ஓப்பன் கிச்சன் இதெல்லாம் இருக்குங்க. கிச்சனோட வேணும்னா நீங்கள் இது புக் பண்ணலாம். இங்கே பாருங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்கறதுக்கு. ப்ராப்பர்ட்டி செமல்ல. அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, ஹிலாக் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூட்ஸ்னு ஒன்று இருக்குங்க. நேச்சர் என்விரான்மெண்ட் லைஃப் அகாடமி, இயற்கை சூழல் வாழ்க்கை கல்வி நிறுவனம். சூப்பர்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் ஏரியா அப்படின்னு சொல்றாங்க. டோலுக்காடு, அண்ணா நகர், சிறுமலை, பழையூர் இந்த ஏரியாலாம் தான் வந்து இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் நடக்கிற ஏரியா. ஓகேவா, மற்றதெல்லாம் வந்து ரொம்ப இன்டீரியர் ஏரியாவா இருக்கும். இது CKCM ரெசார்ட். ஸோ மக்களே, இப்போ நம்ம பார்த்த இடங்கள்லாம் இருக்கிறது வந்து சிறுமலை, அண்ணா நகருங்க. பழையூர், அண்ணா நகர் இதெல்லாம் தான் வந்து ஒரு ஃபேமஸ் ஹப் மாதிரி. ஓகேவா, ஸ்டே பண்ணுறதுக்கு, ஃபுட்டுக்கெல்லாம் சுற்றியும் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. நான் டவுன்னு சும்மா சொல்கிறேன், ஏன்னா பேசிக் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கிறங்காட்டி. ஸோ இங்கிருந்து மேலே போனோம்னா சிறுமலை வியூ பாயிண்ட் எல்லாம் இருக்கு. இங்கே பாருங்க, அடர்ந்த காட்டுப்பகுதிகள் தான், எங்கே பார்த்தாலுமே வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு மக்களே. சிறுமலை அண்ணா நகர்ல கிளவுட்ஸ் காட்டேஜ் அப்படிங்கிற ஒரு காட்டேஜ் இருக்குங்க. வாவ், இங்க பாருங்க மக்களே, எவ்வளோ பியூட்டிஃபுல்லான வீடுகள் கட்டி காட்டேஜஸா வச்சிருக்காங்க. ஐயோ, அவ்வளோ அழகுங்க பார்க்கறதுக்கு, வேற லெவலு மக்களே. நம்ம காட்டேஜஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது இன்னொரு ஹாப்பியான விஷயம் என்னன்னா, ஓயோ ரூம்ஸ் அவைலபிளா இருக்கு மக்களே. ஸோ இன்கேஸ் நீங்க பார்ட்னரோட வந்து பிரச்சனை இல்லாம ஸ்டே பண்ணணும்னா ஓயோ ரூம்ஸ் செலக்ட் பண்ணலாங்க. அஸ்ரஃப் கிச்சன் ஒன்று இருக்கு. உள்ள காமிக்கிறேன் பாருங்க. வியூஸ் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. என்விரான்மெண்ட்டு செம்ம பியூட்டிஃபுல்லுங்க. வாவ், உள்ள லான்ஸு, ரூமோட கிளீன்லினஸ் எல்லாம் பாருங்க, குவாலிட்டி எல்லாம் செம்ம சூப்பராக இருக்குங்க. இங்கே நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் போல, சிங்கிள் ரூம்ஸ், டபுள் ரூம்ஸ், காட்டேஜஸ், இண்டிவிஜுவல் காட்டேஜஸ் அப்படின்ட்டு வேற லெவலில் இருக்குங்க இந்த ஃபெசிலிட்டி. ஓயோ ஃபெசிலிட்டி சான்ஸே இல்லை. JMA கார்டன் ரெசார்ட்ங்க, ஓயோவில் 39471 ஓயோ நம்பர். சான்ஸே இல்லைல்ல மக்களே. இப்போ நாம் பார்த்த ஓயோ ரூம்ஸ் இருக்கு இல்லைங்களா, JMA கார்டன் ரெசார்ட்ஸு, அது பார்த்தீங்கன்னா சிறுமலை ஊராட்சி மன்றம் என்ட்ரன்ஸ்லேயே இருக்குங்க. என்ட்ரன்ஸ் போர்டு வச்சுருக்காங்க பாருங்க, சிறுமலை ஊராட்சி மன்றம் தங்களை அன்புடன் வரவேற்கிறதுங்க. அதுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க த பியூட்டிஃபுல் சிறுமலை ஃபார் யூ. எவ்வளவு பியூட்டிஃபுல்ங்க. ஐயோ, இயற்கை எண்ணெய் கொட்டி வச்சிருக்கு அழக சிறுமலை மேலே. ஸோ மக்களே, சிறுமலையில் இருக்கிற அண்ணா நகர் ஏரியா, அதுக்கப்புறம் பழையூர் ஏரியா,
அங்கெல்லாம் இருக்கிற ஹோட்டல் ஆப்ஷன்ஸ், ஸ்டே பண்ணுறதுக்கு, ஃபுட்டுக்கு என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஜிப்லைன் மாதிரியான என்டர்டெயின்மெண்ட் அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் எங்கே இருக்கு, ஸ்விம்மிங் பூலோட எங்கே ரெசார்ட்ஸ் கிடைக்கும், இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. நம்ம சிறுமலை மேலே இவ்வளோ ஒரு பியூட்டி கொட்டி கிடக்கும், இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு எனக்கே மேலே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. வேற லெவலுங்க. ஸோ நீங்கள் சிறுமலை ட்ரிப்பு பிளான் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்களோட வியூ, உங்களுக்கு ஏதாவது சிறுமலை பற்றின கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு நிறையா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ சிறுமலை இது வரைக்கும் நீங்கள் வராமல் இருந்தீங்கன்னா இங்கே வந்தால் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. நீங்கள் டூரிஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குமா என்னன்னு உங்களுக்கு டவுட்டே போயிருக்கும். இந்நேரம் ஸ்டேக்கு, ஃபுட்டுக்கு எல்லாத்துக்குமே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. வேற லெவல். ஸோ நாம் இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணுவோம். மோஸ்ட்லி சிறுமலை மேலிருந்து திண்டுக்கல் வரைக்கும் போகிற வீடியோ தான் போடுவேன். இன்னொரு சைடு ஆஃப் த வியூ காமிக்கிறதுக்காக. வரும்போது நான் ஒரு சைடு மட்டும்தான் காமிச்சிருப்பேன். ஸோ இப்போ போகும்போது வியூ சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் ரிட்டர்ன் ஜேர்னியும் உங்களுக்கு vlog பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் டேக் கேர் அண்ட் cheers ஃப்ரம் சிறுமலை மக்களே, த பியூட்டிஃபுல் ஹில் ஸ்டேஷன் இன் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்.